ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ நமக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கேம் கைஸ். சர்வே 99 டேஸு. ஸோ கைஸ் நம்ம சர்வே 99 டேஸ் வந்து சர்வே பண்ணணும். ஸோ கைஸ் நம்ம 99 டேஸ் சர்வே பண்ணுறோம்னு பார்ப்போம். நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிங் கேமிங் தமிழ் கைஸ். ஓகேவா, என் தம்பி தான் வந்திருக்கான். ஓகேவா, கிங் கேம் தமிழ்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வராது. கிங் கேம் தமிழ் 11 போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் உடனே. தமிழ் சேனலில் போட்டு பாருங்கள். அப்புறம் கைஸ் இங்கே ரேபிட் இருக்குது, கன்ஃபார்ம் சாப்பாடு நிறையா தேவைப்படும். ஸோ சாப்பாடு அப்போ ரெடி பண்ணிட்டு அப்படியே அங்கங்கே மரத்து விட்டணும்னு வச்சுக்கோங்க. சொல்லி நம்ம லெவல் 6 கொண்டு போய்ட்டு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு கைஸில் வந்து கேம் கான்செப்ட் பண்ணால் 99 டேஸ் சர்வே பண்ணணும் வித் சாப்பாடு. அப்போ ஃபைட் வருவாங்க. இந்த காட்டுக்குள்ளே ஒரு மான் இருக்கும் கைஸ். ஸோ இந்த நம்ம வந்து பூ சாப்பிட்றோம் கைஸ். உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோன்னு சொன்னேன். ஸ்டோரி சேனல் கைஸ் புதுசாக ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேனலில் போஸ்ட் கூட பார்த்து போட்டிருப்போம். ஸோ கைஸ் நான் மறக்காமல் அந்த சேனலுக்கும் மறக்காமல் எல்லோரும் பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனல்லையும். ஸோ இப்போதைக்கு அந்த சேனலில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ என் தம்பி வந்து என்ன பண்ணுற மரம் வெட்டிக்கிட்டு இருந்தேன் மறுநாள் வரமாட்டாங்க கைஸ் அந்த மான் மண்டையை. அதனால தான் தைரியமாக 2ஆவது நாள் வந்துடுமா கண்டிப்பாக. அதனால் கேம்ப்குள்ளேயே தான் நிற்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரம் வெட்டினா நம்ம லெவல் 6 கொண்டு போய்ட்டோன்னா எல்லா குழந்தையும் லாஸ்ட்டாக காப்பாற்றலான் இருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கோ ஒரு குழந்தையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி காப்பாற்றுவோம் கைஸ். ஸோ கைஸ் கேம்ப் வந்து லெவல் 4 வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் லெவல் 4 வந்தோம்னா ஃபஸ்ட்டு குழந்தை காப்பாற்றிடலாம். பட் உடனே நம்ம காப்பாற்ற முடியாது கன்ஃபார்மாக. ஸோ நைட்னால் ஃபஸ்ட்டு நைட் வந்து வரமாட்டேன். அந்த மான் பண்ணி நம்மளை அடிக்க மாட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நைட்டு தான். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரேட் வந்துட்டான். அப்படியே எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு போட்டு டக்குன்னு எடுத்து போட்டு குட் சாக் நம்ம குட் டாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ நம்மளோட குட் சாக்கரும் குட் டாக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லூட்டிங் போனால் அதுக்கடுத்து பிரச்சனை இல்லை. அங்கங்கே உல்ஃபில் இருக்காங்க, எல்லாம் அடிப்புமா இருக்காங்க. அட்ரா போடுறா சவுடா. ஓகே, சாப்பிட நிறைய கிடச்சிச்சு. பெல்ட் நினச்சி கிடைக்கல. ஸோ சேட் ஆகிப்போச்சு. ஸோ நான் அடிக்கலாம் கன்ஃபார்மாக. வாங்க அடிப்போம். அட்ரா கிடச்சிச்சா? எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ சார் கைஸ் வாங்க. அவங்க என்ன பண்ணுறது, நம்ம சங்கட்டமாக போச்சு, கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம கிடைக்காம தான் இருக்கணும் போல். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம். இருங்க, சாப்பாடு இருக்கா? ஓகே, சாப்பாடு எடுத்து இப்படி சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம ஓட மாதிரி ஒரு இருக்கா, அதனால் ஸ்பீடாக ஓடலாம் கைஸ். அதான் நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடல. நான் வீடியோ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். ஸோ கைஸ் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு கேம் இப்போ அடுத்த வாரம் கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்து டவுட்டு தான். நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் வராது வீடியோ, சரியா? அதுக்கான காரணம் என்னன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸாம் வருது. எனக்கும் என் தம்பிக்கும். என் தம்பி சேனல்லையும் வராது. என் தம்பி சேனல் நார்மலே வராது அவசியம். பட் நம்மகிட்ட இது கிடச்சிச்சா? ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ரோப்ளாக்ஸில் டெட் ரேஸ் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம உல்ஃபெடல் எடுத்து வந்தால் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை கொடுத்தோம். ஓகே சார், நான் அதுக்கு உல்ஃப் பெடல் எட்டு வந்தேன்னா அதை கூட தான் ட்ரேட் பண்ண பார்த்தா அது நம்ம கரெக்டாக வரேன் நைட் ஆகிடுச்சு. எனக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ரெகுலர் பெட் ஒன்று செஞ்சுக்குவோம். அப்புறம் வந்து கைஸ் நம்ம அந்த பெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும். டேட் இது 2ல் இருந்துச்சு, 3, 4 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஒரு ஃபியூல் கேன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே ஒரு பிளட்டு. ஓகே, அட்ரா போடு என் தம்பிக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே சூப்பரு. ஓகே நான் அனிலோட லெக்கே நான் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு வந்து இது கிடச்சிருக்கு. உனக்கு ஸ்வீட் கிடச்சிச்சா? தெரியல என்ன பதில் கிடச்சிச்சுன்னு. சூடு மெண்டல் விடு டேய் சொல்லுங்க கிடக்குறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இங்கே விட்டு நிறையா கிடக்குது. ஆஹா, என்ன அப்படி அடிக்கிற நான்சென்ஸ். வாங்க அப்படி நம்ம கேம்ப் கூட்டிடுவோம் வேமா. கைஸ் குழந்தை இருக்க காப்பாற்ற இடம் வந்துச்சு கைஸ். அவங்க அடிப்பு மாவட்டம் மட்டும் ஆடுறா. ஐயோ ஸோ சேட். ஓடுறா புல்லட் இருக்கே. புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே ஓடுவோம் திரும்பி. ஐயோ கைஸ் இருங்க, ஸ்பியர் எட்டு வந்துட்டேன். ஓகே சூப்பரே. ஓகே லக்னு எடுத்து போட்டோம்னா இதுலேயும் நம்ம அப்போ கைஸ் 20 விட்டு போட்டோம்னா அதே பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஓகே ஒரு பெட்டு செஞ்சாச்சு, இன்னொரு பெட்டு செஞ்சாச்சு. அப்படியே விட்டு போட்டாங்க தான் கரெக்டாக. ஸோ ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ கைஸ் இந்த மான் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க சொன்னாலும் நம்ம கண்டுக்கூடாது. கைஸ் இந்த குழந்தை சொன்னால குழந்தை காப்பாற்றணும். அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கான், அது காட்டுறாங்க. அந்த குழந்தை பேர் டீனோ கிட்டான். ஓகே பக் இருந்துச்சு கைஸ். 2 பேர் ஒரே மாதிரி தொட்டினா 6 கிடைக்கும். 3 தான் கொடுக்குறாங்க. பக்கை சரி பண்ணிட்டாங்க போல. சரி ஓகே, நம்மள்ட்ட ரெகுலர் பெட்டும் இருக்குது, குட் பெட்டும் இருக்குது. இப்போ இன்னொரு பெட் செய்ய சொல்லியிருக்காங்க, அது அப்புறம் செஞ்சுக்கலாம். அது அப்புறம் ஸோ ஓகே அப்புறம் வேறு என்ன இருக்குது, நிறையா சில்லி சீட் என் தம்பி போட்டோன்னா வந்துச்சு. அப்புறம் குழந்தை வரணும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். இங்கே ஸ்பீர் எடுத்து அடிப்போன்னு சொல்லிட்டு நல்லா நான் அடிச்சுட்டு சூப்பர் இவன் அடிப்பான். அட்ரா போட சாப்பிடா செத்தாங்க. ஓகே அப்படியே கீழே தலகா போட்டு ஓகே அப்படி வரப்பமா ஜஸ்ட் இங்கே சூப்பராக இருக்குன்னு பார்ப்போமா என்ன இருக்குது. கேன் ஃபியூலர் அடப்போங்கடா. ஓகே அந்த குழந்தை வந்து சாக்கு பையில போட்டாச்சு. ஸோ வேகமாக நம்ம கேம்புக்கு போய் ஃபஸ்ட்டு இருங்க எல்லாரும் அடிச்சுட்டு போவோம். நோட்டில் அடிச்சுட்டு போவோம். கேம்புக்கு போய்க்கலாம். ஓகேவா? நம்ம பொறுமையாக நடந்து கூட போகலாம்.
ஆமாம் கைஸ் இங்கே ஆனா உஷாரா இருக்கும் அடிச்சோம் டக்குன்னு அடிச்சோம் அவனை பிடிச்சோம் ஓகே சூப்பர் இங்கே செஸ்ட் இருக்கு நல்லா எடுக்கலாம் அந்த செஸ்ட் என்ன இருக்கு பேண்டேஜ் சூப்பரு என்ன கிடைக்குது அதுக்குள்ள செத்து போயிடா பேண்டேஜ் தானே கிடச்சா அதுக்குள்ள செத்து போயிடா என்ன உனக்கு மனசு வச்சிருக்கடா பேண்டேஜ் சூப்பர் நினச்சா அதுக்குள்ள செத்து போய் பேண்டேஜ் வேஸ்ட் பண்ணுறேன் நான்சென்ஸ் வாங்க ஆல்ஃபா உல்ஃப் இருக்குது காப்ஸு ஓகே எடுப்போமா அதை போய் ஜம்பேஸ்தானம் போட்டு தான் எடுத்து வரணும் அதான் எடுத்துகிட்டு போய் அப்படியே கேம்ப் எப்படி கேம்பில் போட்டுக்கலாம் எனக்கா ஐயோ தெரியல சரி ஓகே கைஸ் நம்ம சாப்பாடுலாம் எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம் இங்கே இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு ஓகே சூப்பரு ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து டே வந்து 4 நாளாக ப்ளஸ் ஆகும் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நைட் ஆயிடுச்சா ஸோ இந்த குழந்தைங்களாம் இப்போ வந்து வந்தோடனே இப்போ டென்ட் கட்டிட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும் டென்ட் கட்டிருப்பான் அப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபைட் வரான்னு சொல்லிட்டு ஃபைட்டு வந்தோன்னா ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன் ஒருத்தனா ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்காம கூட போட்டுறாங்க ஏன்னா கைஸ் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ போட்டிருப்போம் அதில் 51 டேஸ் சரியாக பண்ணியிருப்போம் 49 டேஸ் சரியாக பண்ணியிருப்போம் இதில் ஒரு 19 டேஸ் சரியாக பண்ணுமா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஓட்டாமல் ஸோ கைஸ் நம்ம வீடியோவில் பார்க்குற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ கத்திரியும் கால் அடிச்சா அதனால் வுல்ஃப் பெட்டில் போட்டு என்ன பார்த்தீங்கன்னா என் ஆல்ஃபா வுல்ஃப் பெட் இருந்துச்சு அதெல்லாம் போட்டேன் ஓகே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைஸ் ஸோ சேடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு குழந்தை இதுக்கு இன்னொரு குழந்தை காப்பாற்ற போகிறான்னு நினச்சிட்டேன் ஸோ ஓகே வாங்க குழந்தைய காப்பாற்ற போமா அப்படியே சொல்லி சாப்பிட்டு சொல்லி போன பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேது நேரம் எங்கடா இருக்குது அந்த குழந்தைய இருக்க இடம் இன்னும் காணும் கைஸ் என்ன கைஸ் மட்டும் தான் கைஸ் இருக்கும் காணும் ஐயோ படிக்கிற ஆல்ஃபா உல்ஃப்லாம் அட பாவியில் ஆடுறா சாப்பிடா செத்து போட செத்தப்பையிலே ஓகே இங்கே ஓகே எனக்கு ஆர்வம் கிடச்சிச்சு நம்பி கொண்டு கொடுத்துட்டேன் ஓகே ரெவால்வர் ஐயோ ரைஃபிள் ஒன்று அப்படியே நான் இந்த ஜெஸ்ஸை மட்டும் வந்து நான் டேரெக்டாக வீட்டுக்கு கூட்டிடுறேன் ஐஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே சில்லி சீட்டு தான் இருக்குது ஓகே நைட்டாக அப்போ தான் ஐஸ் கன்ஃபார்ம் நம்மளால விருட முடியாது ஜஸ்ட் இந்த அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் இப்போ நான் நின்று நான் முடிச்சிருவாங்க அவனுக்கு ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கேன் ஐஸ் ஓகே வந்தாச்சு சொல்லி போட்டு ஓகே நம்பிக்கை அதை வச்சுக்குவோம் ஓகேவா இருங்க ஓகே சாப்பிட்டுக்கலாம் ஓகே சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சு ஓகே அடுத்து மரத்தை நல்லா வெட்டிக்குவோங்க கைஸ் அப்போ தான் தரமாக இருக்கும் ஸோ எவ்வளோக்கு நம்ம மரத்தை வெட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேம்ப் ஃபயரை லெவலப் பண்ணிடலாம் ஸோ கேம்ப் ஃபயர் பெருசாகிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நம்ம மேப் பெருசாகும் கைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது கேம்பை பெருசாக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேப் பெருசாகும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேப்பை பெருசாக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு லூட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து கேம் முடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா எவ்வளோ ஓகேவா இப்போ வந்து கைஸ் நம்ம லெவல் 6 போக முடியல கைஸ் அதான் கைஸ் பிரச்சனை லெவல் 6 மேலே போக முடியாது ஏன்னா மொத்த மேப்பும் லெவல் 6 வந்து ஃபுல்லாகிடும் லெவல் 6 மொத்தமாக பெருசாகிடும் கைஸ் அதுக்கடுத்து நம்ம லூட்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணணும் கைஸ் இங்கே ஸ்பேஸிப் இருக்கும் அப்புறம் கட்லிஸ் ஸ்ட்ராங் கொண்டு ஒரு அப்டேட் விட்டுருப்பாங்க அதை நான் இந்த இதில் போக மாட்டேன் இப்போ கன்ஃபார்ம் அப்படி நான் காட்டினாலும் நான் போக மாட்டேன் ஓகே சூப்பர் பேண்ட் இருந்துச்சு நிறைய பேர் கண்ணு ரைஃபிள் இல்லாமல் அந்த இடத்துக்கு அங்கே போனால் ரைஃபிள் எல்லாம் போக முடியாது அதுவும் இல்லாமல் வாட்ஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்க டாக்டரியா ஒரு மெடிக்கிட்டு ஓகே ஒரு படிச்சுட்டு ஓகே இங்கே ஒரு பேண்டேஜ் இங்கே ஒரு பேண்டேஜ் சூப்பரே வேற லெவலே சூப்பர் கைஸ் என் தம்பி இப்போ தான் வெயிட் பண்ணி அதில் கிடச்சிச்சு உங்களுக்கு கிடச்சிச்சு ஓகே பரவாயில்ல ஓகே ஒரு சில்லி கொடுத்து சாப்பிடுவாங்க சும்மா ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கோங்க கைஸ் அப்போ தான் நம்ம ஒரு ஃபேரி இருக்குமோ அதை வந்து நம்ம 20 சீட் கொடுத்தோன்னா வாங்கலாம் பார்ப்போம் 20 பூ கொடுத்து காய்ஸ் நான் லெவல் 5 கொண்டு போயிட்டேன் காய்ஸ் எங்கள் அண்ணன் லூட் அடிச்சுன்னு நான் லெவல் 5 கொண்டு போயிட்டேன் காய்ஸ் ஆமாம் என் தம்பிக்கு என்னென்ன கிடச்சிங்கன்னா எனக்கு தரல என்கிட்ட வந்து 3 பேண்டு 2 பேண்டேஜ் ஒரு மெடிக்கல் வச்சுருக்கேன் நான் அவனுக்கு தரமா ஓகே செல்டர் இருக்கனால ஒன்று லைட்டிங் கேம்ப்குள்ளே இருக்கணும் ஆமாம் கைஸ் இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ நமக்கு செல்ட்ரு வந்து எதுக்காக யூஸ்னா செல்ட்ரு வந்து எதுக்குன்னா அந்த மழை பெய்யுதுல கைஸ் அந்த இடி அடிக்கிறப்ப நம்ம மேலே விழுந்துரு மண்டையில் விழுந்துரு அதனால தான் பார்த்துருக்கேன் ஓகே கரெக்டாக பார்த்துருக்கேன் ஓகே வெயிட் பண்ணு ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சலிசல்னு போவாங்க நம்ம அந்த குழந்தை காப்பாற்ற போயிட்டு என் தம்பி கூட வந்துட்டே இருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு குழந்தைய காப்பாற்ற போவோம் ஓடுறா கைப்பில் அங்கங்கே உள்ஃபாங்க சொல்லலாம் கண்டுக்காமல் நம்ம பொறுமையாக கைஸ் இருந்தால் அந்த எதுக்கு நாங்கள் கேம்பில் லைஃபே குறையக்கூடாதுன்னா அது நின்றா ஒரு மான் தலையன்னு சொன்னோம்ல அந்த மான் தலையை கேம்புக்குள்ளே ஒரு வாட்டி வந்து பயன்படுத்தி ஆமாம் அதெல்லாம் அப்போ ரெக்கார்டிங்கில் இல்லை நான் அப்போ வந்து ரெக்கார்டு பண்ணேன் நான் ஜெயிக்காதனால விட்டுட்டேன் ஸோ கைஸ் அதில் என்னாச்சு தெரியுமா நான் வந்து இந்த நான் என்னாச்சுன்னா நைட்டு ஆச்சு கரெக்டாக நைட்டு காலைல 3 செகண்டாக இருந்துச்சு அப்போ டக்குன்னு இந்த மான் மண்டே இருக்கான்ல அவன் டக்குன்னு கரெக்டாக இது கேம்ப் ஃபயர் அமர்ந்துருச்சு கைஸ் ஃபுல்லாக 0 வந்தோடனே அந்த மான் மண்டை உள்ளே பூந்தாம பாருங்க என் தம்பியை சும்மா போட்டு பொழந்துட்டாங்க ஒரு அடி சூப்பராக கோல்டு ஜெஸ்ட் இருக்கு ஓகே எனக்கு மெடல் ஷீட் கிடச்சிருக்கோம் என்ன கிடச்சிச்சு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சா கைஸ் அதை வச்சு ஒரு நம்ம வந்து பெரிய இந்த மரத்தில் வெட்டிக்கலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒரு அடியிலே முடிச்சிடலாம் ஆமாம் அதான் ஈஸியாக இருக்கும் ஓசியாக விட்டு கிடச்சிருக்கு என்னடா நீ என்னடா வெட்டுறது அவள் ஓசியாக எடுத்துட்டு பார்த்தியா நீ ஓசியாக எடுத்துக்கோ லைட் ஆச்சு சின்ன மரம் டப்பு டப்புன்னு அடிச்சு ஆனா ஆல்வால்ஃபே தரத்திக்கிட்டு இருக்கு நார்மல் வந்தா கூட எடுக்க விட மாட்டாங்கடா இங்க பாறாடி நான்சென்ஸ் சீக்கிரம் ஓடு ப்ரோ எடுக்கணும் போடாங்க அதுக்கெல்லாம் எடுக்க முடியாது சாமி போடா நான் ஓடுறேன்டா
சாமி இங்கே இங்கே தான் குழந்தை இருக்கா அது எங்கேயும் போட மாட்டேங்க கைஸ் தெரியும் தான் கைஸ் கட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கோல்டு நம்ம இப்போ போனால் நம்ம முடிச்சுடுவாங்க நான் அங்கே போக மாட்டேன் எனக்கு வந்து கன்ஃபார்ம் போக மாட்டேன் அது வேணும்னா குறைக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வி வாண்ட் ஸ்ட்ராங்கோல்டு கட்லீஸ்ட்னு தனியாக நான் ஒரு பாட் போடுறேன் ஓகேவா அது பண்ணிட்டா நாங்கள் முடிச்சிருவோம் 9 டேஸ் சர்வே பண்ண மாட்டானா ஓகே சார் வந்து 9 டேஸ்லாம் பண்ண மாட்டோம் பட் வந்து அந்த கட்லீஸ்க்கு வேணால் போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இதெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து இதில் போடுவோம் நான் வந்து இப்போ டைமண்ட் இதில் புதுசாக கிளாஸ் வந்துருக்கு ரெட் டேஸ் மாதிரியே அதில் வந்து எனக்கு 70 டைமண்ட் இருந்தால் நான் வந்து ரேஞ்சர் ஒன்று இருக்கும் அதை வாங்கிக்கலாம் அதை வாங்க தான் நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன் பார்ப்போம் நம்மளோட லாஸ்ட்டில் எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு என் தம்பி இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாலியா ஸோ வாங்க நைட் ஆயிடுச்சு வேகமாக விட்டு வெட்டி கேட் வச்சார் பேர் சொல்லு அப்புறம் என் தம்பி வந்து என்ன கேட்ட வச்சிருக்கான்னா ஸ்கேவேஞ்சர்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன் இருங்க இன்றைக்கி வந்து பெல்ட் வந்துட்டானா இன்றைக்கி ஃபைட்டு வராங்களா போடு சம்பவமாக போதுடி ஓகே ஆல்ஃபா அவுட்ஃபிட்டர்னு வச்சு நான் வாங்கிட்டேன் எனக்கு நிறையாவது வாங்கியிருக்கோம் ஓகே சூப்பரு நெக்ஸ்ட்டு வந்து இருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் ஸோ கைஸ் இந்த பக்கம் போனால் கொஞ்சம் குழந்தை காப்பாற்ற குழந்தை அங்கே இந்த பக்கமாக போயிட்டுருங்க கரெக்டாக அதுனா இந்த பக்கம் என்ன மாதிரி பார்த்துவாங்க கைஸ் அது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும் எனக்கு இந்த பக்கம் இருக்குது ஓகேவா அதுக்குன்னு எங்க கூடயே வரக்கூடாது கைஸ் உங்களுக்கு வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பக்கம்லாம் எங்கேயும் இருந்துச்சு இருங்க இங்கே ஒரு கோழி ஒரு சூப்பர் ஓகே இல்லை கைஸ் இந்த மரம் கோழி வேற லெவலு அப்புறம் இங்கே மரம் சாரி செஸ்ட் இருக்குது செஸ்ட்டையும் டைமண்ட் சூப்பர் என்கிட்ட 39 இருக்கா ஓகே சூப்பரே பார்ப்போம் டாக்டர் கூட முக்கியம் அப்புறம் டாக்டர் இருந்தால் 2 பேண்டேஜ் கொடுப்பாங்க ஆனால் அது தேவையில்லை இப்போதைக்கு இப்போ ஏன்னா நம்மகிட்ட வந்து 2 பேண்டேஜ் ஒரு இது மெடிக்கிட்டு இருக்கோன்ட்டு ஒரு பேண்டேஜ் இருக்குன்னு சொன்னேன் ஸோ பிரச்சனை இல்லை அப்புறம் இதான் நான் அடிப்போமா இருங்க ஓகே இருங்க ஸ்ட்ரைஃப் வச்சு அடிச்சுட்டு டக்குன்னு இதை வச்சு சாப்பிடா அடிடாடே அவன் அடிக்க மாட்டாங்க சொன்னா சேமன் அடிக்கிறாங்க என்ன அவன் அடி சொன்னான் ஐயோ டே நான்சென்ஸ் தான் என்னடா நாயா அதுக்குள்ள ஃபைட்டு பண்ணலாம்ல ஓடுறா ஒரு சுறவழி கிளம்பியதே இவன் ஆண்டவன் படைத்தவனே சும்மா திண்டு ஓடுறா ஓகே வந்தாச்சு ஓகே சூப்பரே டக்குனு எடுத்து எல்லாத்தையும் போட்டுருவோம் அதிலே நம்ம யோசிக்கவே கூடாது எல்லாத்தையும் இதில் தான் போடணும் கன்ஃபார்மாக ஓகே எடுத்து போட்டு ஃபைட் வரையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுடுறேன் வருவாங்க நம்மளாம் எப்படி நிற்கணும் செல்ட்ரி மேடம் நின்றுக்கிட்டு கரெக்டாக இருங்க நான் சொல்கிறேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெயிட் பண்ணேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வரணும் அப்படின்னு நைஸாக அப்படியே ரைஃபிள் வச்சு போட்டு போடுறா ஓகே இதுக்கடுத்து நம்ம தப்பிச்சிடலாம் என் தம்பியை பாருங்க அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஏரியா தான் நாங்கள் அது இடி விழுந்தா தப்பிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அதுக்கு யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆமாங்க ஐசா அப்புறம் வந்து இங்கே இருக்கானா போடுறா டேய் ஜஸ்ட் மிஸ் அவ்வளோ நான் போட்டு சொல்லிட்டேன் ஆனால் பேண்டேஜுக்கு நமக்கு என்ன ஜஸ்ட் அதுக்கு பேண்டேஜ் வேஸ்ட் பண்ணுவியா அதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் தான் கைஸ் பெஸ்ட் கன் இல்லாம கூட எழுதலாம் பேண்டேஜ் மெடிக்கல் இங்கே ஒருத்தர் இருக்கான் டேய் போச்சு செத்துட்டேன் ஸோ நீ வாய்ஸ் நேரமாக என்னடா என்ன தெரியல செத்து போயிட்டேன் அவனால ஸோ கைஸ் சரிங்க என் தம்பி அவனை முடிச்சிட்டியான் ஓகே இப்போ நீ அவன் வருவா பாட்டு அவனை நீ ஒரு பேண்டேஜ் எடுத்துக்கிறான் நிறைய பண்ணாலும் அப்படியே வச்சுக்கிறான் நீ ஒரு பேண்டேஜ் ஓகே உனக்கு டக்குன்னு எடுத்து இதில் போட்டுவோம் அடுப்பில் இன்னும் கொஞ்சம் தான் பாரு மரத்தில் ஒரே வெட்டில் நீ என்னடா வெட்டுற நான் பாடுறாப்பா இதுக்குள்ள இருக்க மொத்தமே நான் வெட்டி வச்சு கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல அப்போ பாரு ஒரே மரத்தில் வெட்டி அது சாய்க்கிறேன் உள்ள எடுத்து போறடா ஆண்டவன் போறச்சானேன்னு வெட்டி போறா டக்குன்னு லெவல் 5 லெவல் 6 ஆகட்டும் ஐயோ தள்ளி நின்று போய் இருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து லெவல் 6 போக அவ்வளோதான் கைஸ் வேற லெவலு ஸோ லெவல் 6 வந்து லாஸ்ட்டு ஸோ ஃபுல் மேப் ரிவீல் ஆயிடுச்சு பார்ப்போம் கைஸ் இந்த லெவல் 6 போகிறப்ப அது கேம்ப் மேலே நின்று போடாதீங்க இல்லாட்டி உள்ளே மாட்டி செத்துருவீங்க ஆமாம் கைஸ் பக் இருக்குது அதுக்குள்ளே இங்கே ஃபுட் இருக்க பார்த்தா எடுக்க முடியல எடுத்தாச்சு ஓகே சூப்பரு ஓகே வாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடுல எடுத்து சாப்பிட்டுக்குவோம் லெவல் 6 போயாச்சு गाइस लेवल 6 நல்ல விஷயம் गाइस அப்பாடா गाइस ஜஸ்ட் மிஸ் गाइस அப்புறம் லெவல் 6 என்ன நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா गाइस அந்த கேம்ப் ஃபயர் குறையும் அதான் நம்ம நல்ல விஷயம் இதான் गाइस நம்மளோட சேனல்ல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க அப்புறம் நமக்கு ஃபுட் வர கம்மியா இருக்கா அதனால எல்லா ராபிட் டீம் போட்டு பொலப்பலன்னு பறந்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு गाइस இங்க பாருங்க गाइस எவ்வளவு ஸ்டாப்லிங்ஸ்க்கு விட்டு வந்திருக்காங்க गाइस நம்ம இப்போ போறேன் பாருங்கண்ணா சொல்லு எடுத்து ஓகே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து போடுவோமா இதெல்லாம் எடுத்து போடாச்சு ஓகே சூப்பரே गाइस எதுக்கு பெரிய மரத்தை அந்த குட் ஆக்ஸ் வச்சு வெட்ட முடியாதுனா அது பெரிய சின்ன ஆக்ஸ் வச்சிருந்தா வெட்ட முடியாது गाइस அந்த பெரிய ஆக்ஸ் வச்சிருந்தா गाइस ஆமா गाइस அத ஸ்ட்ராங் ஆக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்து வெட்டோம்னா சும்மா சல்லு பெருசாக வெட்டும் சூப்பராக பார்ப்போம் நம்ம இந்த அளவுக்கு நமக்கு எனக்கு இன்னும் கிடைக்கல ஸ்ட்ராங் ஆக்ஸு ஆனால் எனக்கு வந்து ஜெயண்ட் சாக் கிடச்சிருச்சு மெட்டல் ஷீட் கிடச்சிருச்சு நான் நம்பி இன்னும் ஆர்மர்லேயே இருக்கேன் நார்மல்லையே அது கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது ஓகே கிராஃப்டிங் வில்லேஜ் அப்டேட் பண்ணும்போது தான் 20 உடு கேட்குறாங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 40 நாள் வந்துச்சு கைஸ் நம்ம பெல் ட்ரேடர் வந்திருக்கானா நம்மளுக்கு கடி எல்லாம் கேட்குறாங்க கொடுக்க முடியாது பைக்கு ஸோ இன்னும் குழந்தைய காப்பாற்ற பார்த்து போவோம் நம்மள தான் அடிக்கும் நம்ம அவனை அடிக்க முடியாது
வாங்க முன்னாடி கொஞ்சம் காப்பாற்ற போமா, அதுக்காக தான் போயிட்டு காய்ஸ் 3வது 4வது கரடி அடிக்க சொல்கிறாங்க காய்ஸ். குழந்தை இந்த அந்த ஆல்ஃபா கொண்டு வந்தாங்க முதல்ல, இப்போ கரடியை கொண்டு வந்துட்டாங்க காய்ஸ். அதான் காய்ஸ் பயமாக இருக்குது. ஆமாங்க கைஸ், இப்போ முன்னாடி ஆல்ஃபா உல்ஃப்லேருந்து இப்போ கரடி கொண்டு வந்தேன். கரடி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ்னா, நிறைய புல்லட் தேவைப்படும் ரைஃபிளில். அதுக்கு ரைஃபிள்லேயே 10 புல்லட் கொஞ்சம் தேவைப்படும். நமக்கு இதே கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது ஓகே சார் தெரியும் கரடி நம்மளை வரட்டு கைஸ். ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ ஐயோ ஆல்ஃபா உல்ஃபோட கரடி தாண்டா ஒரு 2 அடியில் நான் முடிச்சுடா அசால்ட்டா. அங்கே கைஸுங்க விடம் எடுத்துட்டு போயிடுவோம் ரைஃபிள் போச்சா சொன்னோம்ட்டா. நான் ஓடிட்டு நம்பி ஓடுறா. ஐயோ ரைஃபிள் ஓடுறா சூப்பர். நீ செத்தா நீ வீட்டுக்கு டக்குன்னு கேம்புக்கு ஓடுறா நான்சென்ஸு. ஓகே அவனுமே இல்லை இதுக்கு அடுத்து. ஆஹா ஐயோ 3 2 கரடி 2 ஆல்பா உல்ஃபா ஓடுறா கேப்பில். ஐயோ ஐயோ அதுக்கு திருண்டு ஓடிடுவோம் சுவாமி. சில்லி தின்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடலாம், அதனால தான் அது போயிட்டு இருக்கேன். அவனை வாசி கைஸ் என் தம்பி அவங்க ஒன்றை ஓடிட்டு இருக்காப்ல, வீட்டுக்கு அப்படியே கேம்புக்கு ஓடிட்டு இருக்காப்ல. ஓடுறான்ட்டு ஓடிட்டு இருக்கேன். ஓகே சூப்பரே என்னென்ன கிடச்சிருக்கு. ஓகே அடுத்து இதில் போட்டுருமா. ஓகே கேம் டேபிளில் போட்டாச்சு. இன்னைக்கு யூ வில் பி அட்டாக் டு நைட்டு. நான் அது இன்னைக்கு நைட்டு சண்டைக்கு வராங்களா? நீ லைஃப் ஏமாற்றி இருக்கிறா, செத்து போயிடாதா. நான் ரிவே பண்ண முடியாது, எனக்கு ஒரே ஒரு மெடிட் ஒரு பேண்டேஜ் வேறு இருக்குது. அப்புறம் பேண்டேஜ் தான். அப்போ வந்து என்ன ரிவே பண்ணல, உனக்கு ஒன்று இருக்குல்ல, ஒன்று இருக்கு. அட பாவிலா ஃபைட் நேரத்தில் போய் டக்குன்னு மலையை போட்டிங்களா? நான் அது தண்டர். ஐயோ ஐயோ சோழியும் முடிச்சாச்சு. கமெண்ட் பண்ணுங்க. ஜிபிடியை தோக்கடிக்க ரோப்ளாக்ஸ் 9 days ஃபாரஸ்ட் செஞ்ச சதி அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஐயோ டே அதுவும் என்னடா சாப்பிடா செத்த பயில சாப்பிடா. ஐயோ டே அடிச்சு சாப்பிடா செத்த பயில சாப்பிடா. நாங்கள் புதுசாக ஆள் வராங்க நான்சென்ஸ் சாப்பிடா. தெரியும் பின்னாடி ஸ்பான் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல நின்றுன்னு சொன்னேன். 2 பேர் தான் ஸ்பான் ஆகும். எங்கள் மீதில் அங்கே தான் இருப்பாங்க. பொறுமையாக நம்ம இப்படி வந்து அடிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த அம்பூரம் இருக்கான் அவன் தான் டேஞ்சரா. சில்லி பீஸை கூட விட்டுறலாம். அந்த அந்த ஈட்டி வச்சுருக்குமே அந்த அம்பூரம் தாங்க 3 வருவாங்க. எக்ஸாக்டாக 3 வருவாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர்த்து அடிச்சாச்சு. 3 பேர்த்தையும் அடிச்சு என்னடா வெளியே போச்சு. ஐயோ ஆடுக்கு வந்துருச்சு, வெளியே போயிடுச்சு. ஐயோ ஸோ சேட். வாங்க அந்த கேமுக்குள்ள போக கேமுக்குள்ள வெளியே போக சொன்ன கேஸ் நான் கேம் முடிச்சேன். அவன் தான் போகாமல் பண்ணுறான்னு சொல்லிடுவேன். ஓகே வெளியே வரல. ஓகே இங்கே ஒருத்தருக்கேன், அவனை எடுத்து அடுப்பில் போடு. நான் முடிச்சுனே வரையே ப்ரோ. அடுத்து இன்னமும் இருக்காங்களா நான்சென்ஸ் எங்கன்னா இருக்கேன். சாப்பிடா செத்த விடுது. அவனே போய் அடுப்பில் வந்துட்டான். ஓகே ஜெம்ஸ் இருக்குது, ஜெம்ஸ் எடுத்ததில் போட்டு. ஓகே வாங்க கைஸ். இப்போ என்னது த டியர் இஸ் ஹங்க்ரி டு நைட். அட பாவிங்களா கைஸ், அந்த மான் ரொம்ப பசியில் இருக்காங்க கைஸ். அந்த மான் வந்து நம்ம இது நம்மளோட கேம்பர் நீ தானே நல்லா இருக்குது, அதனால அவனுக்கு தெரிய போதும் கைஸ். பார்த்தீங்கன்னா என் நம்பி வெளியே போகணும்னு தெரியல, வெளியே போகல சொல்லிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் கைஸ். இந்த மான் பசியில் இருக்க மட்டும் நைட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் முன்னாடி நம்ம கேம்புக்கு வந்துருங்க. அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, வெளுன்னு வெளுத்துறாங்க கைஸ். வந்து அடின்னு அடிச்சு 2 அடி தான் கைஸ் நம்மள சோழி கதம் தான். நம்ம அவன் மட்டும் அடி வாங்கக்கூடாது. ஸோ கைஸ் நைட்டு அவன் வந்து நம்ம பஸ்ஸில் இருக்கப்ப அவன் கேம்ப் ஃபயர் ஆஃபாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்படியே டக்குன்னு கண்ணு அப்படியே சிவப்பு கலரில் மாதிரி இருக்கு. அப்படியே உள்ளே இறங்கி சும்மா நம்மளை போட்டு வெளுன்னு வெளுத்து நம்மளை சாப்பிட்டு அவ்வளோதான் கைஸ் சொல்லிடுச்சு. கதம் கேம் ஓவர் கைஸ், அவ்வளோதான். கேம்ப் ஃபயர் அதனால சொல்கிறேன் நைட்டாக இருப்ப கேம்ப் ஃபயர் ஒரு டைம் கிடச்சிருக்கேன். எப்படிடா 2 டைம் 50 நாள் செலவு பண்ணிட்டேன் நாக்கும். தெரில பார்ப்போம். சரி ஓகே நமக்கு வந்து அப்படியே கிடச்சி சூப்பரே. ஓகே அப்போ டக்குன்னு நம்ம விடு கிடச்சிச்சா. ஸோ ஜெயின் பண்ணி செஞ்சிடலாமா? ஜெயின் பண்ணி செஞ்சாச்சு. ஓகே வேறு லெவல் கைஸ். ஓகே ஜெயின் பண்ணி செஞ்சாச்சா. பெட்டு செஞ்சாச்சு கைஸ், ஜெயிண்ட் பெட்டு. ஸோ நமக்கு உண்மை 7 நாளா ப்ளஸ் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் 7 டேஸாக ப்ளஸ் ஆகுமா கைஸ். நம்ம பார்த்துக்குங்க வாங்க. இங்கே விட்டு இருக்கா. ஓகே இதுக்கடுத்து கேபின் டேபிள் எதுவும் போட தேவையில்ல. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் அடுப்புலேயே போட்டு நல்லா வந்து நெருப்பு நல்லா பெருசாக்கிடுவோம். நல்லா நெருப்பு ஃபுல்லாக்கினா தான் நமக்கு வந்து உயிர் முக்கியம். ஏன்னா நம்ம கேபின் டேபிளே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ பெட் செஞ்சாச்சு. நான் பெட்டுக்காக மட்டும் தான் கேபின் டேபிள் முக்கியமாக யூஸ் பண்ணுவேன். என்னடா இங்கே ஒன்று இருக்குது, என்னடா அது எங்கிட்டு போக சொல்கிறாங்க? சாப்பாட்டுக்கு அங்கிட்டு போக சொல்கிறாங்க. சும்மா போய் வைப்பா என்ன இருக்குன்னு 2 சில்லி இருக்கா. இதுக்காக என்னடா பாவிங்களா. வால்டபிள் எப்பயாங்க செஸ் வச்சிருப்பாங்க. லைட்டை குடிச்சிருப்போங்க தம்பி, இதான் உங்களுக்கு தந்துட்டு ஓடி போவோம்னு சொல்லிடுவாங்க. ஆமாம் அது பெருசாக ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் வந்து வேணா ஒரு வேணுமா போய்க்கலாம், சும்மா லைட்டுக்காக வேணா போயிடலாம். இல்லைனா லைட்டு வச்சு சும்மா கிடையாது, லைட்டை வச்சு ஒரு மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து அப்புறம் பார்க்குற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து ஓகே இங்கே வரட்டுறானே ஐயோ டவுன் வாங்க கைஸ் ஒன்று முடிச்சுட்டு நம்ம லூட் அடிப்போம். ஓகே கறி. ஓகே இங்கே ஒரு செஸ்ட்டு திறப்போமா? அங்கே திறப்போம். ஓகே ஓப்பன் செஸ்ட் சீட் பாக்ஸா. ஸோ சேட்.
ஓகே ஓகே இங்கே சொல்லி இருக்குது நம்ம வந்து சாக்கு பையில் போட்டு ஒன்று தின்னுட்டு ஓடி ஒன்று நைட் ஆக போதாங்க ஈஸ் அவங்க ஒன்று வச்சுக்குவோம் தின்னுட்டு தின்னுட்டு ஓடுறா ஓகே ஓகே சூப்பர் கேஸ் இதுக்கு தான் சொன்னால் நம்ம வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்தாச்சு நம்மளுக்கு இடத்துல அடிக்க வாய்ப்பில்லை ஓகே நம்ம வந்து ஷாப்பிங் தான் ஊண்டி விட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓகே ஓகே இப்போ நம்ம எல்லாம் செய்யணும் பார்த்தீங்கன்னா தேவையில்லை எனக்கு தெரிஞ்சதும் தேவையில்லை தான் ஸோ கேஸ் நம்ம எடுத்து கொஞ்சம் மட்டும் விட்டு எடுத்து போட்டுக்குவோம் ஆன்மோக் ரேட்னு ஒன்று இருக்குது அது மட்டும் செய்யலான்னு பார்ப்போம் ஓகேவா ஆன்மோக் செய்ய பார்ப்போம் ஓகே சாப்பாடில் எடுத்து போட்டுப்போம் இங்கே ஒரு இது இருக்குது அதை எடுத்து போடுவோம் ஃபோன் எடுத்து போட அந்த தரமாக இருக்கும் ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ கைஸ் அப்புறம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஈஸி நல்லா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது 51 நாளில் வந்து 56வது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு எவ்வளோ இருக்குது 99 - 56 93 43 இன்னும் கைஸ் இப்போ 43 ஏன்னா ரெண்டாவது குழந்தைய வந்து இன்னும் காப்பாற்றிச்சு ரெண்டாவது குழந்தைனா ஸோ கைஸ் இன்னும் ஒரு 43 ஜஸ்ட் ஒரு 43 அதாவது ஜஸ்ட் 43 டேஸ் இன்னும் சரியாக பண்ணால் போதும் நம்ம 99 டேஸ் சரியாக முடிச்சிடலாம் பார்ப்போம் அடுத்து ஃபைட் வந்து கொஞ்சம் ஃபைட்டில் சாக வாய்ப்பு இருக்குது ஃபைட் வந்து நம்ம டீசெண்டாக சேஃப்டியாக ஆமாம் ஓகே ஓகே சார் தம்பி வந்து வெட்டி இதில் போட்டிருக்கானா நான் இதுலேருந்து டக்குன்னு அடிச்சு இதில் போட்டுருக்கீங்க இது கேம்ப் ஃபயரில் அப்போ தான் ஏன்னா அது ரொம்ப வேகமாக அப்போ அன்னைக்கு கைஸ் என்ன தெரில மழை பெய்யறதுனால அதுக்குள்ளே வேறுடைய போய் நிற்காதீங்க காய்ஸ் அதுக்குள்ளேயே இடிக்கும் காய்ஸ் அதுக்குள்ளேயே வரும் ஸோ அதுக்குள்ளே நம்ம சேஃப்டியாக நின்றுக்கணும்னா உள்ள நின்றா வராது லைட்டிங் லாஸ் இருந்தால் முடிஞ்சிச்சு உள்ள நின்றா ஒன்றும் வராதுடா உள்ள நின்றா வெளியே 80 நின்று தானே நம்மள தான் போடுவோம் உள்ள நின்றா போடாது ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம 23 ஓகே இல்லை நம்ம 23 விட்டு ரெடி வச்சுக்குவோம் எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு வரேன் ஏன்னா ஸோ சுற்றக்கூடாதுல அப்படின்றனால ஏன்னா இன்றைக்கி போயிட்டு வரேன் ஏன்னா ஸோ நம்ம டக்குன்னு அமர்ற மாதிரி டக்குன்னு அதில் போட்டு ஓடி வந்துடலாம் டக்குன்னு அதில் இது டக்குன்னு உட் எடுத்து போட்டு விட்டு முடிச்சிடலாம் அது நான் பார்த்துட்ருக்கேன் அமராது ஒரு வேலை அமர்ந்துருச்சுன்னா கேம்ப் ஃபயர் அதனால் ஸோ அங்கே ஓரமாக நின்று போயினா நான் நைட் இன்னும் ஆகவே மாட்டேங்குது காய்ஸ் இந்த ஃபைட் எடுக்கிறப்ப கேம்ப் ஃபயர் மட்டும் அணைய விட்றாங்க மான் வந்து பார்ப்பாங்க சண்டை போடுறதா கேம்ப் மட்டும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உள்ள அவளும் களத்தில் இறங்கிடுவான் ஸோ கைஸ் அப்புறம் வந்து ஃபைட்டு எதுக்காக நடக்குதுன்னா அந்த மான் இருக்குல்ல அந்த மானை வந்து வணங்குறாங்க இந்த மனுஷங்களாம் கைஸ் ஒரே ஒரு மெடிக்கிட்ட போட்டுருவோம் கைஸ் வாங்க ஸோ ஓகே எதுக்காக அப்புறம் அடிக்கணும் வான்ட்டு வணங்குறாங்க அந்த மானுக்காக நம்மளை பலி கொடுக்கணுமா நம்மளை மான்ட்ட பலி கொடுக்கக்காண்டி நம்மளை முடிச்சுட்ருக்காங்க கைஸ் புரியுதா நம்மளை பலி கொடுக்க போகிறாங்க நம்ம மானுக்கு அதுக்காக நான் மாட்டுவேண்ணா போட டீப்படே அப்படின்ட்டுருவேண்ணா ஓகே இதுக்கெல்லாம் போட்டால் நான் ஏதாச்சும் முடிச்சிருவேன் நான் ரைஃபிள் வச்சு அடிச்சிட்ருக்கேன் சூப்பரே சாவு ஓகே சூப்பரே எடுத்துருங்க போட்டுறதுலேயும் போடுறது எல்லாமே அடிச்சிடோண்ணா அட்ராடே என்னடா நீ அடிக்க மாட்டேன் அட்ரா ஐயோ கைஸ்னா கைஸ் தன்னாலும் சார் அடிக்கிறான் போடா சவுடா சத்த பையில ஐயோ இருங்க கைஸ் ஓகே அணையிற மாதிரி இருக்குது எடுத்து போட்டுருவோம் அதில் ஓகே சூப்பரே சலுசல்னு போடச்சா ஓகே இப்போ என்ன பெல்ட் வந்திருக்கானா ஓகே காய்ஸ் இந்த கேம்ப் அடைஞ்சிட்டுனா மான் வருவாங்க காய்ஸ் வெளில கூட ஓடிடுங்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் வெளில கேம்ப் போட்டு ஆனால் கைஸ் வந்து நீங்கள் கேம்ப் அடைஞ்சிட்டு வெளியே ஓடுறது கூட உங்களுக்கு வேஸ்ட்டு தான் எனக்கு கேட்டால் நீங்கள் கேம்ப் அடையாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக கேம்ப் அடைச்சிங்கன்னா அடைஞ்சிச்சுன்னா நைட் நேரத்தில் அடைஞ்சிச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகே அதனால கன்ஃபார்ம் வைக்க முடியாது நான் நம்மளோட ஸ்பீடாக வருவேன் 2 அடியில் முடிச்சிடுவான் ஸோ கன்ஃபார்மாக தோற்றுட்டீங்க கேம்ப் அடைஞ்சிருச்சுன்னா ஸோ பார்ப்போம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு ஓகே இங்கே நிறைய சாப்பாடு கலெக்ட் பண்ணி வருங்க இங்கே ஒரு போடுறா சவுடா சித்தப்பா சவுடா ஓகே இங்கே ஒரு நம்ம கேட்குறப்ப லெக்கு கிடைக்காது நம்ம கேட்காதப்ப லெக்கு கிடச்சிக்கிட்டே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை நான் சொன்னேன் போன தடவை லூட் அடிக்காம வந்துட்டோம் நல்லா தான் இங்கே ஒன்று இங்கே ஒரு ரேடியோ சூப்பரே இங்கே புல்லட்டு சூப்பரே ஜஸ்ட் திறந்து பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு என்ன ஐட்டங்களோ டைமண்டு பிளாட்டினிங் 42 டைமண்ட் வச்சுருக்கேன்டா 42 டைமண்டா அதான் அதுக்கு நைட் ஆக போச்சு பலனி டைமண்ட் தான் இருக்கதே சொல்லலாம் நீ ஸ்கேமேஜர் வாங்கிட்டல அதனால ஓகே அங்கே சொல்லி சாப்பிட்டு ஓடுறான்னு ஓகே வந்தாச்சு கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு சூப்பரேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே எல்லாத்தையும் போட்டு இங்கே ஒன்று போட்டு சூப்பரே கரெக்டாக முக்காசு வந்துருச்சு கிட்டத்தட்ட அதனால் கேம்ப் ஃபயர் நம்ம நிற்கிறதுக்கு கவலைப்பட தேவை கேம்ப் ஃபயரை பற்றி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்பாடு டக்குன்னு ஓகே நம்ம லைட்டிங் நட செஞ்சாச்சு என் தம்பி தெரியாமல் டார்ச் செஞ்சுட்டான் லைட்டிங் சொல்லி பேரில் தேவையில்லாம் முட்டும் வேஸ்ட்டாக போச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா வாட்ச் நமக்கு வந்து இதாக செஞ்சுருக்கலாம் இந்த ஆன்மோக்கிட்ட இவ்வளோ நிறையா வந்திருக்கும் இந்த மான் திரும்பி பசியில் இருக்காங்க அதனால நம்ம டக்குன்னு ஏடா நான் சென்ஸ் ஏண்டா ஓயா ஸோ நம்மகிட்ட நிறையா விட்டு வந்துருச்சு ஆனால் பட்டு இது என்னென்னா சேட் நியூஸ் என்னென்னா நம்மகிட்ட வந்து எது இல்லைனா இது
ஸோ முக்கியமாக சேஃப்டியாக இருந்துக்குங்க நான் கேட்டால் ஓகே நெக்ஸ்ட் குழந்தை இன்னும் காப்பாற்றாமல் வச்சுருக்கோம் நம்ம வேறு அந்த குழந்தைய காப்பாற்றுவோம் வாங்க வேமா கைஸ் காண்டாவுக்கு 2 நிமிஷம் தான் கைஸ் நைட் அவருக்கு பாருங்க நம்ம 68 நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 68வது நாள் ஐஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 68வது நாள் வந்தாச்சு இன்னும் அந்த குழந்தைய காப்பாற்ற வச்சுருக்கோம் 2வது குழந்தை வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரைஃபிள் வச்சு முடிச்சிடலாம் கைஸ் ஓகேவா அதான் சேஃப்டி ஓகே 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 போடுறா என்ன மட்டும் என்ன எக்கச்சக்கமாக போட்டு இருக்கனால நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை ஸோ அங்கே இதுக்காக நம்ம சாப்பாடுலாம் எடுத்துருவோங்க கைஸ் இருங்க சைட்டாக அப்போ தான் கைஸ் அதனால் நான் இன்றைக்கி வர ஃபைட்டுக்கு வரேன் இல்லாமல் அதனால நான் வந்து குழந்தைய காப்பாற்றுறக்கா நைட்டு சொல்கிறப்ப இங்கே சர்வே பண்ணாதுங்க கைஸ் குழந்தை எடுக்கணும்னு போகாதீங்க ஆமாம் இது எல்லாத்தையும் யார் சொல்கிறேன்னா என் தம்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவனே செத்தவா எங்கேயும் செத்து போயிட்டான் பார்த்தீங்களா ஏன்னா அந்த உல்ஃப் வந்து ஹங்கிரியாக இருந்து சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ இவன் அந்த மான் வந்து ஹங்கிரியான்னு சொல்கிறேன் நான் வெளியே சுத்தான்னு சொல்கிறேன் வேமா நான் குழந்தை அதை பண்ண இதை பண்ணணும் நூட்டு வச்சுட்டே வரேன் நான் சாப்பாடு கூட தேவையில்ல நானும் வந்துட்டு இருக்கேன் சாப்பாடு வேணும் சாப்பாடுன்னு வந்துட்டு இருக்கேன் கேஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபியூஷன் இருக்கு கேச்சிருங்க ஆமா சாப்பிடலாம பார்த்தீங்க தெரியுமா இப்போ வந்து நம்ம குழந்தை காப்பாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபைட்டு கொண்டு வந்தேன் நான் எப்பவுமே ஃபைட்டு வந்துச்சுன்னு நான் குழந்தை காப்பாற்ற மாட்டேன் இந்த தடவை காப்பாற்றுவேன்னா நம்ம ஃபைட்டில் தான் அங்கே ஃபைட் பண்ணிட்டா ஜஸ்ட் குழந்தைய தூக்கிட்டு வந்தால் போதும் அதனால தான் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன் ஃபைட் பண்ணால் இப்போ போக முடியாது கண்டிப்பாக ஃபைட் போடுறோன்னா இங்கே போய் ஃபைட் பண்ண முடியாது அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடுலாம் ஃபுல்லாக எடுத்துருவோம் ஓகே சாப்பாடு முக்கியமாங்களே ஓகே ஸோ வந்துட்டு நம்ம டக்குன்னு ஓடுவோம் என் தம்பி வர டைம் ஆகும் ஓகே ஸோ செஸ்ட் இருக்குது ஓகே அந்த குழந்தைய இதில் போட்டு செஸ்ட் பார்த்தா என்ன ஆகுது ஓகே ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னடா குட் சாக் அதை போங்கடா ஜெயின் சாக்குன்னு நினச்சேன் நாங்கள் கூட நினச்சேன் ஜெயின் சாக்குன்னு அதெல்லாம் இல்லை ஸோ ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க என்னென்ன இருக்குமோ என்னமோ இருக்குது அதெல்லாம் கண்டுக்காம வாங்க போகலாம் நம்ம பாட்டுக்கு சில்லி சாப்பிட்டு தள்ளி போமா ஒரு சூழவே கிளம்பி சில்லி அப்கிரேட் பண்ணி வச்சுருங்க சில்லி இருந்தால் ஸ்பீடாக ஸோ கைஸ் வந்து நம்ம மழை வர பெய்தனால நம்ம சேஃப்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் எடுத்து ஒரு குழந்தைய விட்டாச்சு ஸோ குழந்தைய பார்த்தா அதுவும் ஸோ 2வது குழந்தைய காப்பாச்சு ஸோ நமக்கு டே வந்து எத்தனை வேணாம் 7 நமக்கு ஏறுமாங்க இதுக்கு அடுத்து ஸோ பார்ப்போம் அடுத்த நாள் எப்படியும் நமக்கு அது ஃபைட் ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபைட் ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் குழந்தைய காப்பாற்ற முடியாது கன்ஃபார்மாக நான் அங்கே கரெக்டாக இருக்கனால நான் காப்பாற்ற நான் ட்ரை பண்ண மாட்டேன் கன்ஃபார்ம் மேபி நான் ட்ரை பண்ண மாட்டேன் கன்ஃபார்மாக செகண்ட் குழந்தை எனக்கு இதுவே போதும் 7 நாளாக ப்ளஸ் ஆகிறதே போதும் ஓகேவா அந்த குழந்தை காப்பாற்ற நான் 8 9 நாளாக ப்ளஸ் ஆகும் அது 10 நாள் ஆமாம் நான் சர்வே பண்ணி முடிச்சுக்குவேன் ஸோ பிரச்சனை இல்லை நமக்கு வந்து அது அந்த குழந்தை அந்த குழந்தைய காப்பாற்றுறதுனால நல்லது தான் பட் இருந்தாலும் நம்ம காப்பாற்றலாம் நமக்கு நான் வேலைங்களையும் எனக்கு தெரியும் நான் காப்பாற்ற மாட்டேன் கன்ஃபார்மாக அந்த குழந்தைய 100 அப்படி அடிக்கிறோம் சாப்பிடா புதுசா இருக்கான் பாருங்க பேண்டேஜ் போட்டுறேன் இந்த புதுசா இருக்கா ஆமாம் ஃபஸ்ட்டு நான் பேண்டேஜ் போட்டுறேன் ஒரு அடி ஓகே சத்தாச்சு ஓகே வரங்கடா இருக்கடி சுத்துராம ஆடுறா கேஜிடி நீங்க எத்தனை நாள் 74 பாடி அப்ப சர்வே பண்ணி சுத்துராம சர்வே பண்ணுவாங்க 74 லே செட்டனா ஐயோ டேய் கேஸ் போடுறதுல இருங்க என் தம்பி ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்கள் ஒரு பேண்டேஜ் இருக்குது நீங்கள் போட பேண்டேஜ் எடுத்துகிட்டு இப்படி ரிவ்யூ பண்ணி கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவன் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே செத்துறாங்க ஓகே 81 days ஓகே கைஸ் வந்து இன்னும் வந்து இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களாம் அடிச்சிட்டோம்னா அதை சரி பண்ணிடலாம் அவங்க அடிப்பா இருப்பாங்க கண்டர் கொண்டு நான் அழுந்துருவேன் அப்படியே ஃபார் இது ஐயோ சுற்றுற கைஸ் அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் டேய் 1 HP ஓடுறாங்க இப்போ எதுக்கு வாய்ப்பு கைஸ் என் தம்பி அடி சொல்லியிருக்கேன் என் தம்பி அடி பண்ணிட்டு என் தம்பிக்கு ரெட்டில் ஆக்கிட்டாங்க அடப்பா ஒழுங்காக ஓடி தம்பி நான் ஓடிட்டேன் அவன் முடிச்சிருந்தே தம்பி இன்னும் இருக்காங்க நீங்கள் கோச்சுக்காதீங்க உனக்கு கண்ணு தெரியல நான் சொல்கிறேன் உனக்கு கண்ணு தெரியல ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாத அங்கே அவனுக்கு அங்கே வந்துட்டு இருக்கேன் நீயே அவங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ் இப்படி வரட்டேன் ஐயோ டே கிஷ் ஐயோ போச்சு ஐயோ சுடு ஸோ கைஸ் செத்துட்டோமே கிட்ட 81 days 81 days சும்மா நம்ம முடிச்சாச்சு ஓகே எல்லாம் கிளைம் பண்ணுவோமா ஓகே எல்லாம் கிளைம் பண்ணியாச்சு நம்மளோட வந்து லாஸ்ட்டாக 58 டைமண்ட் இருக்குது ஸோ வீடியோ பார்க்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்காக அந்த கேம் முடிச்சு வீடியோ கன்ஃபார்ம் வரும் ஸோ இடன் வாட்ச் ஓகே பாய் உங்களோட வீடியோ உங்கள் கேமிங் பாஸ் தமிழ் ஓகே பாய் டாட்டா